எங்கெங்கு மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் நடக்கிறதோ அந்த நேரத்தில் முதல் ஆளாய் தலைவர் வேட்டியை மடித்து கொண்டு களத்தில் போய் நிற்பார். அவரைப் போலவே இன்று அந்நியார் அவர்களும் களத்தில் இப்பொழுது இன்று வரை நாளை நடக்கும் நிகழ்ச்சி வரைக்கும் எந்த தகவலாக இருந்தாலும் அந்நியார் அவர்கள் தமிழ்நாட்டின் தலைசிறந்த பெண் தலைவராய் அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த கழகத்தை 2026 அந்நியார் அவர்கள் சொன்னதைப் போல 2024 அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தேமுதிக சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவராக அந்நியார் அவர்கள் அமர்வார்கள். ஆனால் எங்கள் தலைவரின் லட்சியம் 2031ஆம் ஆண்டு இந்த தலைவர் இந்த கழகத்தை 20 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை மாநாட்டில் தொடங்கினாரோ அந்த லட்சியம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அந்த முதலமைச்சர் பொறுப்பை 2031 அடைந்தே தீர்வோம் என்று நாங்கள் உறுதியேற்று அந்நியார் அவர்கள் 2037 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார் என்று உறுதியேற்று அனைவரும் வேலை செய்வோம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொருத்தவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கி எங்கள் கட்சியில் இளைய கேப்டனுடைய தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி தருணத்தில் எங்களுடைய 20 ஆண்டு நாங்கள் 30 வயசு இன்றைக்கி 50 வயசு ஆள் எங்களுடைய குழந்தைகளும் இன்றைக்கி இந்த கழகத்தில் தான் பணியாற்றுறாங்க. இது எந்த கட்சியிலும் நடக்காத விஷயம். இன்றைக்கி ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் சின்ன குழந்தையாலும் தேமுதிக தொண்டு போட்டு இன்றைக்கி உழைக்கக்கூடிய கட்சி தேமுதிக. அதனால் தம்பி அவர்களுடைய வரவேற்பை நாங்கள் காத்துட்ருக்குறோம். தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் பக்க பலமாக தம்பிக்கு இருந்து வேலை செய்வோங்கிறத இந்த நேரத்தில் உறுதி புரியும்.